ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்குறது தெரியும் ஸோ நான் உங்களோட ஸ்கிரா இன்றைக்கி நம்ம அவங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட்டில் வந்தால் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே தயம் வயனை கட்டி பிடிச்சிட்டு I love you but I hate you அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வயன் என்ன பண்ணிகிட்ருக்கு, தாலே போங்க, குடிச்சிட்டு வந்து என்னென்னமோ விளையாடிட்டு இருக்கீங்க, முதல்ல வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்து ஜயோனும் ஜேக்கியும் எந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தாங்களோ அதே சோஃபாவில் தேவங்கியும் பிடிச்சி தள்ளி விடுறா. அவங்க 3 பேரும் பவுன்ஸ் ஆகி ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஜயோன், மச்சான் தயங்கா பாருடா, இந்த பொண்ணு உன்னே பிடிச்சி தள்ளி விட்டுருக்கா. எனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் மச்சானை பிடிச்சி தள்ளி விடுவேன். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் பொண்டாட்டிக்கு யார் பதில் சொல்கிறது? நல்லா கேளுடா. யாருமா நீ? என் மச்சான் தேவங்கே பிடிச்சி தள்ளி விட்ற. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் பொண்டாட்டிக்கு யார் பதில் சொல்கிறது? அவன் பொண்டாட்டி யாருன்னு தெரியுமா? நான் சொல்கிறேன்டா, அவள் பெரிய ராட்சசிடா. எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. என்னை கொன்றாடா, என்னால் முடியல. அவளை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதில் இவ வேற. ஆனால் இவளை பார்க்குறதுக்கு அப்படியே அவளோட செராக்ஸ் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட வந்து தேவங்களோட மூத்து பார்த்துட்ருக்காரு. பையனோட கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சி பார்த்துட்ருக்காரு. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே லிப்ஸ் அப்படியே இருக்காடா. ஆனால் இது அந்த ராட்சசியாக இருந்தா என்னத்துக்கு என்னை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பா. ஆனால் இந்த புள்ள சைலண்ட்டாக நிற்கிது. அப்போ நீ என் பொண்டாட்டி இல்லை, தள்ளி போ. என் பொண்டாட்டி உன்னை விட அழகாக இருப்பான். என் வயன் அவ கோவப்பட்டா அவ மூக்கு அவ்வளோ அழகாக செவக்கும் தெரியுமா? அவளுக்கெல்லாம் மேக்கப்பே தேவையில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க நேச்சுரல் பியூட்டின்னா 10 கோட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு சுற்றுவாங்க. ஏன் என் அக்காவோட பொண்ணு அந்த ரியா, அவ கூட அப்படி இல்லை. தூங்கி எழுந்து வந்த கூட மூஞ்சி ஃபுல்லாக மேக்கப்போட தான் வருவா. ஆனால் அந்த வயன் அவன் அப்படி இல்லை. எப்பவும் சாதாரணமாக, சிம்பிளாக, எலிகெண்ட்டாக அழகாக இருப்பாள். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அழகு இருந்தால் அறிவு இருக்காது. ஆனால் என் வயன் அப்படி இல்லை. பியூட்டி வித் பிரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அழகாக இருக்கும், அதே அளவுக்கு அறிவும் இருக்கும். அதான் என் வயன், என் பொண்டாட்டி. எப்படியெல்லாம் பேசுறாரு வயன் ஸ்லிப் ஆகாத. சரி, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை புகழ்ந்ததெல்லாம் போதும். இப்போ வாங்க போய் உங்களோட ரூமில் விட்டுறேன். தயவு செஞ்சு 3 பேரும் படுத்து சைலண்ட்டாக தூங்குங்க. அதை நீ எதுக்கு சொல்கிற? நாங்கள் இப்படி தான், இப்படி ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீ ஏன் கேட்குற அப்படின்னு ஜயோன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 3 பேரும் பயங்கரமாக அலம்பல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு ஜேகே, மச்சான் நீ என்னடா அந்த பிள்ளைய ராட்சசிங்கிற, உன்னை தொல்லை பண்ணுறாங்கிற, உனக்கு செட் ஆகலைங்கிற, ஆனால் இவ்வளோ புகழ்ற அப்படின்னு ஜேகே கேட்குறான். அதுக்கு தயம், நான் எவ்வளோ வேணால் திட்ட வேண்டாம், ஆனால் அவள் என் பொண்டாட்டி,
என்னோட வயன் அவள் அழகுடா, ஒரு குழந்தை மாதிரி. எப்போ பார்த்தாலும் துரு துரு துருன்னு சுற்றிகிட்டே இருப்பாள். அவள் இல்லைன்னா என்னாலே போகாது. அவள் இருந்தாலும் தொல்லை தான், இல்லாட்டாலும் தொல்லை தான். அவளை கூட வச்சிருந்தா நிறைய ப்ராப்ளம் பண்ணுவா. அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் அவள் கூட இல்லாதது அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவள் இந்த லீவுக்கெல்லாம் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு போயிட்டான்னு வச்சுக்கோவேன், வீடு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். அவள் இல்லாமல் இருக்கவே தோணாது. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு வம்பிழுத்துட்டே இருப்பாள். அவள் இல்லாமல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. எனக்கு மட்டும் இல்லை, என் அக்காவுக்கும் அப்படி தான், அவளோட அப்பாவுக்கும் அப்படி தான். மொத்தத்தில் இந்த வீட்டில் அவள் இல்லைன்னா சந்தோஷங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஏன்னா ஒரு குழந்தை மாதிரிடா அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்குற என்னோட அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்களோட தம்பி அவங்களோட பொண்ணை இந்த அளவுக்கு யோசிக்கிறாரான்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயனுக்கு இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப ஷாக்காக இருக்கு. ஏன்னா தேவங் எப்போ பார்த்தாலும் வயனை திட்டிகிட்டே தான் இருப்பார். வயன் இல்லைன்னா தான் வீடு சைலண்ட்டாக இருக்குது, நிம்மதியாக இருக்குன்னுலாம் சொல்கிறவரே தேவங் தான். ஆனால் இப்போது தேவங் வயல் இதெல்லாம் கேட்குறப்போ வயனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே டைம் தேவங் இப்படி குடிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறது அவளுக்கு பார்க்க ரொம்ப க்யூட்டாக தெரியுது. இவ்வளோ நாள் தேவங்க ஒரு மாதிரி அனாயிங்காக தான் பார்த்துட்டு இருந்திருப்பா. ஆனால் இப்போ இருக்கிற இந்த தேவங்க பார்க்குறப்போ அவளுக்கு ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவள் அவரை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இவ சிரிச்சாதான் ரியாவுக்கு பொறுக்காதே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ரியாவோட என்ட்ரி. அவள் கீழே இறங்கி வந்து இவங்க 3 பேரும் பண்ணிகிட்டு இருக்க அட்டகாசத்தை பார்க்குறான். பார்த்த உடனே அவளுக்கு ஜேகேவும் ஜயோனியும் பார்த்தா கோவம் தான் வருது. ஏன்னா தேவங்க குடிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு. அதே டைம் தயம் வயனை இந்த அளவுக்கு வர்ணிச்சு பேசுறது எல்லாத்தையும் ரியாவால் கேட்கவே முடியலை. தயம் தள்ளாடிட்டே வயன்கிட்ட வரலாம் ட்ரை பண்ணுவார். இப்போ ரியா வந்து தேவங்க பிடிச்சிட்டு, மாமா என்ன பண்ணுறீங்க, என்ன இது புது பழக்கம், இப்படி குடிச்சிட்டு என்ன மாமா உங்கள் உடம்பு தான் கெடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த பழக்கம் இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வரமாட்டீங்க, அம்மா பாரு இவர் எப்படி குடிச்சிட்டு வந்திருக்காருன்னு. அதுக்கு என்னடி பண்ண சொல்கிற, எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்ணு தான். அவளை இவரோட தலையில் கட்டி வச்சு பாரு, இவரால் அவ கூட வாழ முடியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காரு. அந்த கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாமல் தான் இப்படி குடிச்சிட்டு வந்து அவரே வருத்திக்கிட்டு இருக்காரு. ரியா அந்த கையில் பைத்தியம் பிடிச்சிருக்கான். அவன் இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தான்னு கேட்டுமா நீ இந்த மாதிரி பேசுகிற? அவனுக்கு உன்னை விட ஒயினை தான் பிடிச்சிருக்கு. அவன் ஒயினை எப்படி வர்ணிச்சிட்டு இருந்தான்னு பார்த்தல மா, அவர் குடிச்சிருக்காரு, இந்த டைமில் ஏதோ உளறிட்டு இருக்காரு. இங்கே பாருடி, அவன் குடிச்சிருக்கான் இல்லை அது வேற விஷயம். அவங்களுக்குள்ள நீ போகாத. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. அவங்களோட லைஃப்பில் நீ இன்டர்ஃபியர் ஆகாதன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீ அவங்களோட வாழ்க்கையில் போகிறது ரொம்ப தப்பதியா. வயன் அவங்க கூட்டிகிட்டு போய் கெஸ்ட் ரூமில் படுக்கவே. இவங்க 2 பேரையும் சேர்த்து தான். இங்கே பாருயா, நீ உன்னோட ரூமில் போய் படுத்தோங்க. மா அது வாயை மூடுன்னு சொன்னேன், இதுக்கு மேலே எதுவும் பேசாத, சைலண்ட்டாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. ரியா கோவப்பட்டு அங்கேருந்து சைலண்ட்டாக போயிடுறான். வயன் தான் இடிக்கவே முடியாமல் தேவங்க பிடிச்சி இழுத்துட்டு போய் கெஸ்ட் ரூமில் படுக்க வைக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஜயோனையும் ஜேகேவையும் கூட்டிகிட்டு போய் அதே ரூமில் படுக்க வச்சிடுறான். அவங்க 3 பேரையும் அந்த ஒரு பெட்டில் படுக்க வச்சுட்டு அவள் கிளம்பி அவளோட ரூமுக்கு போகலான்னு டோர்கிட்ட போகிறப்போ ஜஸ்ட் திரும்பி பார்க்குறா. அப்போ பார்த்தா இவங்க 3 பேரும் கட்டி பிடிச்சிட்டு உருண்டுட்டுருக்காங்க. அதை அவள் பார்த்துட்டு இவங்க திருந்தவே மாட்டாங்க, அவங்க 3 பேருக்கும் காலையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அவள் அங்கேருந்து அவளோட ரூமுக்கு போயிடுறான். ஸோ இப்படியே மார்னிங் தேவங்க தான் ஃபர்ஸ்ட் எழுந்திரிக்கிறாரு. அவரோட கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவரோட நெஞ்சு மேலே ஏதோ பாரமாக இருக்குது. தேவக்கு யூஸ்வலாக வயன் அவரை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறதுனால எப்போவுமே அவரோட செஸ்ட் மேலே பாரமாக தான் ஃபீல் ஆகும். ஆனால் இன்னைக்கு அது ஏனோ ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. தேவங்க பொறுமையாக கீழே குனிஞ்சு பார்த்தா ஜயோன் தேவங்கோட செஸ்ட் மேலே தலையை வச்சு படுத்துட்ருக்கான். தலையை கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணி பார்த்தா ஜயோனை பார்த்த உடனே அவன் தலைமுடியை பிடிச்சி இழுத்து பெட்டில் தள்ளிடுறாரு. டேய், நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? அதுவும் என் நெஞ்சு மேலே படுத்து தூங்கிட்டேன், என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. எல்லாம் ட்ரை பண்ணுறப்போ அவரோட கால் மேலே ஜேகே காலை டைட்டாக போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவனுமா? டேய் ஜேகே, காலைடா அப்படின்னு சொல்லி ஜேகேவோட காலையும் எடுத்து போட்டு தேவங்க எழுறாரு. எழுந்திரிச்சு பெட்டில் உட்காந்து அவரோட கண்ணை ரப் பண்ணிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவர் பெட்டுக்கு முன்னாடி இருக்க சோஃபாவில் வயனோட அம்மாவும் தேவங்க முறைச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்த உடனே தேவங்கெல்லாம் அல்ல, அவர் ஒரு மாதிரி பயந்துட்டே அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜேகே அவரும் பொறுமையாக எழுந்திரிக்கிறாரு. எழுந்திரிச்சிட்டு அவரோட கண்ணை ரப் பண்ணிட்டு அவரும் பார்க்குறாரு. தேவங்க பார்த்தா அதே காட்சி தான். வயனோட அம்மாவும் ஜேகேவையும் பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. ஜேகேக்கெலாம் என்ன பேசுறதுன்னே புரியலை. அவர் சைலண்ட்டாக திரும்பி தேவங்களோட மூஞ்ச பார்க்குறாரு. தேவங்க ஜேகேவை பார்க்குறாரு. என்ன சம்பவம் பண்ணி வச்சோன்னு தெரியலையடா, ஏதோ பெருசாக பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பார்த்து முறைக்கிறத பார்த்தா இன்னைக்கு கன்ஃபார்ம் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு சவுண்ட் கேட்குது. அப்பா, மச்சான் ஒரு காஃபிடா. என்னடா அது தலைலாம் இப்படி வலிக்குது? நான் அப்போவே சொன்னேன் இந்த ஜேகே கிட்ட, பிராண்டை மாற்றி அடித்தா இப்படி தாண்டா தலை வலிக்கும் அப்படின்னு. கேட்டானா அவன் இஷ்டத்துக்கு கண்டதையும் கலந்து கொடுத்துட்டா மச்சான். மச்சான் தேவங்க சோடா ஒரு காஃபிடா அப்படிங்கிற மாதிரி ஜயோன் கேட்டுட்டே எழுந்திரிச்சு தயவங்க தான் பார்க்குறான். என்னடா அப்படி பார்க்குற? தலை வலிக்குதுறான், காஃபி கேட்டேன். டேய், காஃபியும் இருக்கிற சுச்சுவேஷன் புரியாமல் நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க ஜயோன், அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. அங்கே என்னடா இருக்கு? என்ன யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, இரு நல்லா பார்க்குறேன். இது என்னடா தயங்கூட அக்கா மாதிரி இருக்கு கூட இருக்கிறது. ஆத்தி குட்டி சாத்தான். வயன் அக்கா நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னக்கா அப்படி பார்க்குறீங்க? நாங்கள் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கோம்? டேய், உங்கள் 3 பேருக்கும் 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ளே மரியாதையோ போய் வெள்ளை தேய்ச்சி குளிச்சுட்டு ஹாலில் வந்து உட்காடுறீங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு செகண்ட் குறைஞ்சா கூட நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனோட அம்மா அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறாங்க. வயனும் அவங்க 3 பேரையும் பார்த்து ஸ்மெக் பண்ணிட்டு அவங்க அம்மா பின்னாடியே போயிடுறான். தயவுங்க ஜேகே அப்புறம் ஜயோனுக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏதோ ஒரு வேலை பார்த்து விட்டுருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அதுக்கு வயனோட அம்மா அவங்கள வச்சு செய்ய போகிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் என்ன பண்ணாங்கன்னு அவங்க 3 பேருக்கும் ஞாபகமே இல்லை. பிராண்டோட குவாலிட்டி எப்படி? மச்சா என்னடா அது, காலையிலேயே இவங்க 2 பேரும் இப்படி மிரட்டிட்டு போகிறாங்க. இந்த பாருடா, பேசுகிறதுக்கு டைம் இல்லை. அவங்க கொடுத்தது 10 நிமிஷம். 10 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் லேட் ஆனாலும் விளைவுகள் பெருசாக இருக்கும். முதல்ல அவங்க சொன்ன மாதிரி என்ன நடந்தாலும் சரி, அவங்க சொன்ன மாதிரி நம்ம அங்கே போயிடலாம்.
அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். அதுக்கு தேவங்கும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டிட்டு அவங்க 3 பேரும் அவசர அவசரமாக முடிச்சுட்டு கீழே போகிறாங்க. கீழே போனால் வயனோட அம்மாவும் வயனும் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. பக்கத்தில் வயனோட அப்பா உட்காந்து பேப்பர் படிச்சிட்ருக்காரு. ரியா டைனிங் டேபிளில் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கா. இவங்க 3 பேரும் ரொம்ப பவ்யமாக அப்படியே எதுவுமே பண்ணாத ஒரு குழந்த மாதிரி வந்து இந்த சோஃபாவில் வயனம்மாவுக்கு முன்னாடி உட்காராங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். சாரி, எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடைக்கல. எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இது பொங்கல் ஹாலிடேஸ் தான், என்னால் வந்து ஒழுங்காக கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. சாரி, நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணேன். டாட்டா பாய். கமெண்ட் பண்ணுவீங்க.